மண்டோதரி மண்டோதரி அந்த ஒரு பெரிய ஆம்பளைக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்தா. ஒரு தலை இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணாலே அவன் நடுரோட்ல நிற்கிறான். இவனுக்கு 10 தலை. ஒரு அன்பான வார்த்தையும் பேசல. சீதை பத்தி என்னைக்கு அந்த கேட்ட நங்கையா மறக்கலையும் அன்னிலே தான் புருஷன் அவங்ககிட்ட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவலனை கொன்றது எது? கோவலனுடைய தீவினையா ஊழ்வினையா? கிடையாது. கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது. கோவலனை கொன்றது கண்ணகியின் நேர்மை. ராவணனை கொன்றது ராவணனின் தீவினை கிடையாது. ராவணனை சாய்த்தது மண்டோதரியின் கற்பு. மண்டோதரி கற்பின் கனவே அப்படி நிக்கிறாங்க. அப்படி படுத்து நிக்கிறா. ராவணன் பார்த்தான் சீதை அப்படி இறங்கிட்டான். லேண்டா கீழே கீழே லேண்டா. இது சீதையா தான் இருக்கணும். ஒரே ஒரு வித்தியாசத்துல தான் இந்த சீதை இல்லைன்னு சொன்னா என்னன்னா இவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டா சீதை. அதனால இந்த சீதை இல்ல. மண்டோதரியை சீதை என்று நினைத்தான் அனுமன். அந்த பெண்மைங்கிறது ராவணன் செத்துட்டான். மண்டோதரியும் செத்துட்டான். முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க? ராவனுக்கு பண்ணாங்களா மண்டோதரிக்கு பண்ணாங்களா? முதல்ல கிரியை பண்ணது, முதல்ல கொண்டு போய் புதைச்சது, முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியை தான். மண்டோதரியை புதைச்சாங்களா? எரிச்சாங்க. எரிச்ச இடத்துக்கு கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும், கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா? இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள் பெண்மையினுடைய அந்த தன்மை, அந்த சூட்சும கலையை. மயன் மகள் எங்கே அடங்கினாலோ மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலே தான் ராவணனை வைத்து புதைத்தார்கள். ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்.